ரீமாஸ்டர் பண்ண இதை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ உள்ள ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணினேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து யோசனையாக இருந்துச்சு. அதுக்கு ஒரே வழி வந்து இப்போ உள்ள படங்களை ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரிய ரோல் வந்து நம்மளுடைய ட்விட்டர், யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியா, ப்ரெஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம அவங்கள ரீச் பண்ணுறது, அது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ணி அதுபடி பண்ணேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. 25 டேஸாக ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது ப்ரொடியூசர் மாணிக்க நாராயணன், ஹாரி ஜெயராஜ், டைரக்டர் கௌதம் மேனன் 3 பேருமே 25th டே அன்னைக்குன்ட்டு சக்ஸஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கதை எப்படி கொண்டு போய் எந்த வழியில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த இதை மட்டும் நான் பயன்படுத்தி நான் வெற்றி பெற்றேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதை நான் என்றென்றும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதுக்கு பிறகு ப்ரொடியூசர் நந்தகோபால் வந்து 96ஐயும் ரீரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னார். இப்போ ரீசெண்டாக காதலது நினைக்கணும் 96ஐயும் நான் ரீரிலீஸ் பண்ணேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா அது என்னன்னு சொல்லணும் தெரியல, நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். 96 மூவிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 96 தேட்டர்ஸ் கரெக்டாக அமைஞ்சிச்சு. எந்த ஒரு தேட்டர் கூடவோ ஒரு தேட்டர் குறைவோ கிடையாது. அது வேலண்டைன்ஸ் அன்னைக்குன்னு பயங்கரமான ரீச் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக போச்சு. எவ்ரிபடி என்ஜாய் தி மூவி. இப்போ உள்ள இந்த கட்டத்தில் வந்து தங்கர்பச்சானுடைய 22 இயர்ஸுக்கு முன்னாடி பண்ண இந்த படத்தை ரீமாஸ்டர் பண்ணிவிட்டு அது பண்ணணும்னு சொல்லும்போது என்ன அதில் இருக்குன்னு நான் தேடினேன். அந்த தேடுதலில் எனக்கு கிடைச்சது வந்து இளையராஜா சாருடைய மியூசிக்கு, அவங்களுடைய பாடல்கள், பவதாரணி, கார்த்திக், சாதனா சர்க்கம் எல்லாருடைய பாடல்கள். அதுக்கு மேலே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. காதலுங்கிறது என்ன, அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சு காதல், இந்த பீரியடில் காதல் எப்படி இருக்குது, யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரிலாம் இப்போ பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, இப்போ என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த இதில் இந்த 22 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள 2K கிட்ஸ், இப்போ உள்ள காதலர்கள் இவங்களுக்கெல்லாம் பப்ளிக் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நான் எஃபோர்ட் எடுத்து அதே மாதிரி நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த வாரம் பெரிய படங்கள் கிட்டத்தட்ட 10-11 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஒரு 100 தேட்டர்ஸ் 150 தேட்டர்ஸ் போடலான்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் சொன்னாங்க இல்லை நீங்கள் லிமிட்டடாக போடுங்க, நம்ம அதுக்கப்புறம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 50 தேட்டர்ஸ்கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மேஜர் சென்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு வந்து என்னென்ன இன்ஃபேக்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் இப்போ உள்ள இதுக்கும் அவங்க அந்த பழைய காலங்களில் நம்ம இதை நடந்ததை வந்து இப்போ நினைவு கூறுவாங்க. அந்த நினைவு கூறுறதுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். ஸோ 96 தேட்டர் கிடச்ச மாதிரி எல்லாரும் அந்த படத்தை வந்து ரீரிலீஸை செலிப்ரேட் பண்ண மாதிரி நிச்சயமாக அழகிக்கும் வந்து கூட்டமாக வருவாங்க. நீங்கள் இன்னொரு ஷெட்யூல் வேறு ரிலீஸ் பண்ணுறதுக்கான சூழலும் வரும் சார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ஷன் டீம் அப்படின்றது வந்து நிறைய படத்தோட விழாக்களில் வந்து டேரக்டர்ஸ் வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வேர்வையும் ரத்தமும் சிந்தி உழைக்கிற டைரக்ஷன் டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க டைரக்டர். ஸோ தங்கர் பச்சன் சார் இன்றைக்கி இல்லை, பட் தங்கர் பச்சன் சாரோட இடத்துலேருந்து இந்த படத்தை மேலும் மேலும் மெருகேற்றி ஸ்கிரிப்டில் இருந்த அந்த தன்மை மாறாமல் ஸ்க்ரீன்லேயும் கடத்தின இந்த படத்துடைய இணை இயக்குனரும் தற்போதைய சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவருமான திரு தளபதி அவர்களை பேச அழைக்கிறேன். அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக நம்ம சார் கருணாநிதி அண்ணன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கு எல்லோரும் கைத்தட்டினீங்க. அவர் எனக்கு 30 நாள் பேசுகிறதுக்கு என்கிட்ட மேட்ரு இருக்குதுன்னு சொன்னார். உண்மை தான் அது. அவர் 30 நாள்னு அவர் சொன்னார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருடமாக நான் அவ்வளோ விஷயங்கள் இந்த நாள் வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்தது, எப்படி வெற்றி அடைஞ்சதுங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த படம் முதல் என்னைக்கு விதை போடப்பட்டதுன்னு கேட்டால் தங்கப்பச்சான் வந்து என்னுடைய திரைப்படக் கல்லூரி நண்பர். அவர் சொன்னார், ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், அவர் வந்து படம் பண்ணலாம்னு சொல்கிறேன், சரின்னு சொல்கிறாரு. நானும் எத்தனையோ முறை போய் பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஒரு தடவை வாங்க நம்ம போய் பேசலான்னு சொன்னார்.
அப்படி நாங்கள் 2 பேரும் போய் ஒரு ஹோட்டலில், நம்ம தயாரிப்பாளர் சார் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சொன்ன அன்னைக்கு தான் அவர் வந்து ஓகே இந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் முதல் விதை, இந்த அழகிக்கான முதல் விதை அங்கே தான் விதைக்கப்பட்டது. அன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 180வது நாள் போஸ்டர் ஒட்டுற வரைக்கும், அந்த போஸ்டர் ஒட்டும்போது நான் கூட போய் ஒட்டுற இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்க விஷயங்கள் அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்தது. ஸோ தயாரிப்பாளர் இதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத நான் ஒரே ஒரு விஷயம் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த நடிகர்கள்லாம் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து புது புது விஷயம். இப்போது பார்த்திபன் சாரோ இல்லை நம்ம தேவயானி மேடமோ அல்லது நந்திதாஸ் மேடமோ இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்கெல்லாம் ப்ரூவ்டு, அவங்களுடைய திறமைகள் எல்லாருக்குமே தெரியும், அவர்கள் என்ன பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி பேசணும், அதெல்லாம் ஓகே. இங்கே உட்காண்டிருக்க கட்டைனை எப்படி செலக்ட் பண்ணோம், இங்கே உட்காண்டிருக்க ஒரு சண்முகம் டீனேஜ் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவர் எங்கே பிடிச்சோன்னு கேட்டால் ஒரு ஸ்கூல்லலாம் தேடி தேடி ஆர்டிஸ்ட்டு யார் போவாங்கன்னு தெரியல எனக்கு, ஆனால் நாங்கள் போனோம். அப்படி போய் ஒவ்வொரு கிளாஸாக அந்த டீனேஜில் வந்து பார்த்திபன் சார் மாதிரியான ஒரு முகபாவனை யாருக்கு இருக்கோ, முக ஒற்றுமை யாருக்கு இருக்கோ அவரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயே பர்மிஷன் வாங்கிட்டு, ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படி போய் உட்காந்து ஒரு கிளாஸில் பேசிகிட்டு இருக்கிறோம். இது நிறையா நடந்தது. அதில் ஒரு கிளாஸில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லும்போது பார்த்தா ஒரு பையன் அந்த கடைசி பெஞ்சில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாங்கள் என்ன சொல்கிறோம், என்னப்பா அது ஏதோ கிளாஸ் எடுத்தால், வாத்தியார் கிளாஸ் எடுத்தால் போர் அடித்தா தூங்குவாங்க, சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பார்த்திபன் சார் மாதிரி ஒரு பையன் வேணும்னு தேடிட்டு இருக்கோம், அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்புங்கன்னோம். அவன் அப்படி தலையை தூக்குறான் பாருங்க, அப்படியே பருக்களோடு அப்படியே பார்த்திபன் சாருடைய முகம். அவர் தான் அவர் தூங்குற அது அடுத்து சொல்கிறேன் இருங்க, அது சொல்கிறேன். அவர் தூங்கிட்டு இருந்தார், எழுந்திருப்பான்னு சொன்னோடனே அந்த முகம்தான் இவர். அப்புறம் தான் கூப்பிட்டு, எப்போ அந்த மாதிரி பார்த்திபன் சாரை வச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அவருக்கு ஒரு டீனேஜ் மாதிரி ஒரு பையன் வேணும், அதுக்கு தான் பார்த்தேன் உன் முகம் கரெக்டாக இருக்கே, வாப்பான்னு கூப்பிட்டா, ஐயோ நான் வரல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிக்காது, நான் வரலன்ட்டான். கன்வின்ஸ் பண்ணி கிளாஸில் டீச்சர்கிட்ட பேசி எல்லாம் பேசி அப்புறம் கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணி எங்கள் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் எங்களோட உட்கார வச்சு அவரை வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கு. அப்போ தான் கேட்டோம், ஏப்பா எல்லாருமே ஜாலியாக ஒரு சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் என்ன தூங்கிட்டு இருந்தேன்னு. இல்லை சார் நான் தூங்கலை, ஏன்னா எனக்கு தெரியும் என் முகம் வந்து கொஞ்சம் பார்த்திபன் சார் மாதிரி இருக்குது, ஒருவேளை என்னை கூப்பிட்ருவீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் கீழே தூங்குற மாதிரி படுத்திருந்தேன்னாப்பில். இப்போ கரெக்டாக சொல்கிறாரு பார்த்தீங்களா, உண்மையிலே அவர் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு முகத்தை பார்க்கக்கூடான்னு இருந்தார். இன்றைக்கி உலக புகழ் அடைஞ்சிட்டார் அவர். கட்டையன் கேரக்டர் கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் பண்ருட்டி செல்ல ஒவ்வொரு ஸ்கூலாக போயின்னு இருக்கோம். அந்த ஸ்கூலில் போய் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம், இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம். எவன் ஒரு மாதிரி துருதுருப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு குழந்தையாக பார்த்துட்ருக்கோம். பார்த்தா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு நாங்கள் போகும் பார்த்தா ஒரு சின்ன சிக்கிச்சின்னு ஒரு பையன் அப்படி ஓடிட்டுருப்பான். அப்புறம் இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு பக்கம் ஓடிட்டுருப்பான். பார்த்தா ஒரு பக்கம் போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்ருப்பான், இந்த பக்கம் போய் ஏதோ பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் தான் பார்த்தோம், இந்த கிளாஸுகளை தேடுறதை விட இந்த எவனோ ஒருத்தர் இப்படி ஓடிக்கிட்டு இருந்தானே பாரு, அந்த பையனை புடின்னு சொன்னவர் தான் அவர் கட்டேன். அதே மாதிரி நீங்கள் படத்தில் பார்க்குற அதே மாதிரி துருன்னு இருந்த கேரக்டர் தான் அவர். ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி. இவர் வந்து ஒரு அமைதியான ஒரு பார்த்தவனுடைய அந்த இளமை இதில் வந்து அவரை பிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி வந்து கேரக்டர்கள்லாம் அதுக்கு இதில் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி கதையை வந்து நாங்கள் உருவாக்குனதுலேருந்து, ஆர்டிஸ்ட்டுகளை வந்து நாங்கள் வந்து தேடினதுலேருந்து, இதெல்லாம் வந்து ஒரு உண்மையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். எல்லாத்த விட முக்கியமாக இந்த படத்தை தயாரித்த நம்ம தயாரிப்பாளர் உதயகுமார் சார் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ இளைஞர்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், இதுக்கிடையில் ஒரு தடவை வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சார் வந்து என்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சாதனையாக ஒரு படம் இருக்குன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்குங்கிறது வந்து ஒரு அனுபவம். அந்த வகையில் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு சார் எப்போயும் ஃபோன் பண்ணார், தளபதி நான் இந்த படத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கும், இது என்ன ஆயிருக்கும்னா, இன்னும் படம் ஆரம்பிக்கலை, ஷூட்டிங் ஆரம்பிக்கலை,
ஒரு 25 லட்ச ரூபாய் ஆயிருக்கும் சார் அப்படின்னா. சரி, அதில் ஏதாவது கொஞ்சம் திரும்ப எதாவது வாங்க முடிஞ்சால் வாங்க, இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க, நம்ம இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்றாரு. ஐயோ என்ன சார் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வந்து கதை சொன்னீங்க இல்லையா வீட்டில், எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து கதையை கேட்டாங்க. ஏன்னா என் கண்ணு முன்னால் நான் பார்த்து அப்படியே வந்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சவுண்டு கொடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு பண்ணி கொஞ்சம் இதை முடிச்சிருக்கிற மாதிரி அவங்கள வந்து இது பண்ண, அப்போயே புரிஞ்சு போச்சு இது வந்து யாருக்கும் ஒன்றும் மைண்டுக்குள்ளே செட் ஆகலைன்னு. ஏன்னா உதயகுமார் தாருக்கு ஆல்ரெடி வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு முதன்னு ஒரு படம் பண்ணுறோமே, ஒரு புது விஷயம் பண்ணுறோமே, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களாம் கேட்டுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சார். ஆனால் அது யாருக்கும் பிடிக்கல. இப்போ சொன்னார், நம்ம அந்த படத்தை பண்ண வேணாம் விட்டுருங்க, ஏதாவது கொடுத்த காசை எதாவது வாங்க முடிஞ்சா வாங்க, இல்லாட்டி இது வந்து எனக்கு ஒரு சிராய்ப்பு மாதிரி நான் விட்டுறேன் இது அப்படின்னாரு. ஐயோ சார் என்ன விஷயம் இல்லைங்க, நீங்கள் வந்து அங்கே எல்லாம் அதான் தங்கரபச்சான் சார் நானும் உட்காந்துட்டு சொன்ன கதை அவர்களுக்கு பிடிக்கல. நான் சொன்னேன், இல்லை சார் அது சொன்ன விதம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, மற்றபடி இதில் வந்து நிறையா விஷயம் சார். என்ன சார் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறார். அப்போ வந்து இல்லை சார் அது வந்து ஆக்சுவலாக அதில் வர்ற விஷயம் வேறு, ஆனால் நாங்கள் சொன்னது வேறு மாதிரி சொல்லிட்டோம் அப்படி இப்படி நான் ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி அதெல்லாம் விடுங்க சார், இப்போ எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்டேன். நாங்கள் திருப்பதி போயிட்டுருக்குறோம், ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார், எந்த இடத்துல என்ன பிடிக்கலன்னு கேளுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. சரி, அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தேன். சார் இங்கே பாருங்கள், நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க, போய் நல்லா சாமி கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்ப வந்து உங்களை நாங்கள் பார்த்து திரும்ப பேசி எப்படியா கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ ஒரு அதுக்கப்புறம் திரும்ப நவத்தின தான். அதுக்கப்புறம் ஒரு இடையில வந்து நந்திதாஸ் மேடம் வந்து, தளபதி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ எம் சென்டிங் பேக் யுவர் செக் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன மேடம் வாட் ஹேப்பன்னா, இல்லை இல்லை ஐ டோல்ட் யூ தட் ஐ டோன்ட் நோ தமிழ், யூ செட் தட் த டயலாக்ஸ் வில் பி வெரி ஸ்மால், பட் you sent me a lot of dialogues, I cannot mug up and do this. ஐயோ மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, உங்களுக்கு நாங்கள் அனதர் வெர்ஷன் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பண்ண வச்சோம். பார்த்திபன் சார் எப்பயுமே வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர், நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவர். அவர் வந்து பல முறை கோச்சிக்கிட்டு போயிருக்கிறார். அவரை நான் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பல பிரச்சனைகள் ஏன்னா நடக்கக்கூடியதில் வந்து அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அவர் ஆல்ரெடி பெரிய கிரியேட்டர் அவர், அதனால் அவர் டிஸ்டர்ப் ஆகி இல்லை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். அவரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். தேவயானி மேடம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அவங்களுக்கு கேப், ஒரு மேரேஜ் ஆன ஒரு சமயத்தில், இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இல்லை நான் என்ன தரேன்னா அதுதான் அதுதான் சொல்ல வரேன் நான். அந்த கேப் இல்லை மேடம், மேரேஜ் ஆகணுன்னே அந்த நேரத்தில் போய் தான் அவங்ககிட்ட பேசுகிறோன்னே கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்து தான் இது நடந்தது. ஸோ இவ்வளவு நடந்து அந்த படம் இதுக்கிடையில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நம்ம தயாரிப்பாளர் வந்து அந்த படம் எடுத்தாச்சு. இப்போது தங்கர்பச்சானை வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான தயாரிப்பாளர் நம்பர் 1 தயாரிப்பாளர், அவர்கிட்ட வந்து இந்த படத்தை நம்ம போட்டு காமிச்சு நம்ம விற்றுட்டு ஓகே இதை ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம போகலான்னொன்னே தயாரிப்பாளர் வந்து ஓகே ரைட்டு, நல்ல விஷயம், நம்ம ஒரு நல்ல படம் பண்ணோம், ஏதோ ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணோம், ஏதோ லாபம் வருதோ இல்லையோ, ஏதோ நமக்கு போட்ட காசுக்கு நஷ்டம் இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சோம், ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், அதனால் அவருக்கு போட்டு காட்டுறோம். அது இது முதல் படி, அதாவது படம் எடுத்து முடித்தாச்சு, வியாபாரத்துக்கான முதல் படி. அவர்கிட்ட போய் பேசிட்டு ஓகே அவர் படம் பார்க்குறாரு, அவருக்கு மட்டும் தனியாக முதல் ஷோ போடுறோம். மொத்த தியேட்டர் இருக்குது, அதுக்குள்ளே அவரை தவிர கூட இருந்தது யாருன்னு கேட்டால் தயாரிப்பாளர் தங்கர்பச்சான், நான் 3 பேரும் தான் இருக்கிறோம். உள்ளே போனோன்னே ஏதோ காஃபி சாப்பிட்றீங்களா சார்னு கேட்டான். இல்லை இப்போ வேணாம் இன்டர்வலில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிடில் ஒரு சீட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கார்.
நம்ம தயாரிப்பாளர் சாரும் தங்கரபட்சனும் பின்னால் கடைசியில் போய் உட்காந்துட்டாங்க. நான் வந்து அவர் எந்த சீட்டில் உட்காந்துருக்காரோ அது ஆப்போசிட்டில் நேராக அந்த கடைசியில் போய் அப்படி உட்காந்துட்டேன். ஏன்னா படம் பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் இல்லையா, எதிரிலேருந்து இப்படி பார்க்கணும், சைடில் அவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் போய் நான் உட்காந்துருந்தேன். அங்கே ஒவ்வொரு சீனாக போகும்போது ஏன்னா நாங்கள் பார்த்து எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த சீன்களுடைய ரியாக்ஷன் ஒருத்தர் வந்து தெரிஞ்சாதான் அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும். அதனால் அப்படியே அங்கே போய் நான் உட்காந்துட்டு இப்படி திரும்பி உட்காந்துட்டு அவரையே நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அங்கே ஓடுறது அத்தனையும் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அப்படியே பார்க்குறாரு, நடுப்புற தண்ணி குடித்தார், இது பண்ணார், இப்படியே இருந்தார். சரி ஓகே, இன்டர்வெல்ல ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு, சார் காஃபி சாப்பிட்னாலும் சரி காஃபி கொடுங்கன்னாரு. ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், குடித்தார். ஒன்றும் சொல்லலை. சரி, ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது வந்து இன்டர்வெல்ல வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியாது இல்லையா. சரி ஓகே, படம் முடிஞ்சோன்னு சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். படம் முடிஞ்சோன்னு அப்படியே 3 பேர், நான் தயாரிப்பாளர், நம்ம தங்கரபட்சன், நாங்கள் 3 பேரும் அப்படியே பக்கத்தில் நெருங்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை எதிர்பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறோம். அவர் பாட்டில் அமைதியாக அப்படியே இருந்தார். அப்படியே சரி அப்படின்னு ஏதோ பேசினார். என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பேச்சு அங்கேருந்து வரல, ஒன்றுமே வரலன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் நடந்தார். பின்னாலேயே போனோம். படியில் இறங்கினார், போனார், காரு பக்கத்தில் இருந்தார். சரி அங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டு போவார்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் சொல்லலை. அப்படியே காருக்குள்ளே ஏறிட்டார், போயிட்டார். அப்போ நாங்கள் அப்படியே பேசிக்கிறோம், என்ன ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தங்கரபட்சன் சொல்கிற, இல்லைன்னு இதெல்லாம் முக்கியமான விஷயம், அவர் ஆஃபீஸில் தான் சொல்லுவார், இங்கே எப்படி சொல்லுவார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நான் சொன்னேன் இல்லையா, முதல் போட்ட விதையிலேருந்து 150 நாள் போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் அத்தனையில் இருந்த நான் என்னமோ தெரியல, அவருடைய அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்காமல் நான் போகவே இல்லை. ப்ரொடியூசரும் தங்கரபட்சனும் அவர் ஆஃபீஸுக்கு மறுநாள் போகிறாங்க, உட்காடுறாங்க. தெரிஞ்சிருக்கும் போல இருக்க தான் சிரிக்கிறாங்க. அவங்க போகிறாங்க, உட்காடுறாங்க. அங்கே பார்த்தா அவர் இல்லை, வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துடுறாங்க. நான் இங்கே அப்படியே ஆர்வமாக இங்கே உட்காந்துருப்பேன். வந்தோன்னே சரி என்ன சார், இல்லை அவர் எதுவும் வெளியே போயிருக்காராம். இது முதல் நாள் நடக்குது, 2ஆம் நாள் நடக்குது, 3ஆம் நாள் நடக்குது. ஒரு வாரமாக போயிட்டுருக்கிறார். தயாரிப்பாளர் வந்து அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து மிகப்பெரிய பரம்பரையில் பிறந்தவர். அவர் எங்கேயும் போய் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுற்றி 1000 பேர் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, அன்னைக்கும் வாழ்ந்துருக்கு, இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் போய் உட்காந்துட்டு வர்றார். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு வாரம் கழித்து சரின்னு உள்ளே கூப்பிட்ருக்காங்க. உள்ளே போனோன்னே 2 பேரும் அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் யார், எங்கே அப்படின்னு. சாரை பற்றி நாங்கள் வந்து இந்த மாதிரி மேங்கோ பல்ப் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஏங்க அதே தொழிலில் பண்ணிகிட்ருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாரு அந்த தயாரிப்பாளர். அப்படியே வந்து ஷார்க்கு வந்து ஷாக் ஆகுது, உள்ளே வந்து டென்ஷன் ஆகுது. என்ன அப்படி இல்லை, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டால், ஏங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்கல்ல, உங்கள் தொழிலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இங்கே நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம்ல, நீங்கள் வர்றீங்கல்ல, ஒரு புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கள, இப்போ எங்களை மாதிரி ஆளுகிட்டெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா, என்ன கதை, எப்படி பண்ணணும், எப்படி பண்ண வெற்றி அடையலாம் கேட்க மாட்டீங்களா, இதை போய் ஒரு கதைன்னு பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல் டென்ஷன் சார் இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, சரி அப்போ என்ன சார் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது வியாபாரமா, இதுக்கு மேலே ₹1 இதுக்கு செலவு பண்ணிங்களாலும் வேஸ்ட், விட்டுருங்க. இது வரைக்கும் என்ன செலவு பண்ணீங்க சார், ஒரு 1.25 கோடி மாதிரி பண்ணியிருக்கான், இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க, இதுக்கு மேலே இந்த படத்துக்கான எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு அன்னைக்கு 1.25 கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ அப்படியே மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனவேதனையில் இருந்தார். அவர் எத்தனை மனவேதனை பட்டிருப்பார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதாவது தனியாக ரூமில் இருக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணாருங்க அடுத்த நாள் என்கிட்ட சொல்லுவார். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அழகி வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மலர் தளர்ந்தப்பெல்லாம் இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த கதையில் வந்து அங்கே டவுட் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து சாருக்கு தெரியும், அவங்க குடும்பத்தில் வந்து மேடத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கதையே கிடையாது. இது வந்து விவரம் தெரிந்த ஒரு ஆண் பெண் அந்த வயதிலிருந்து
வயசான கிழவன் கிழவி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். இந்த இதை வந்து கடக்காமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க தான் பார்ப்பாங்க, இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. விவரம் தெரிஞ்ச ஆண் பெண்ணிலேருந்து சாக போகிற ஒரு கிழவன் கிழவி வரைக்கும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி இல்லை, இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாமா, மக்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சார் பேசும்போது இன்றைக்கி நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பிடிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவர்கள் அதை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிறந்து கூட இல்லாதவங்களாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து இவர் ஒரு அழகான ஒரு காதல், அதாவது இப்போ அவர் சொன்னார்ல காதலுங்கிற வார்த்தையே அதில் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த உணர்வு வந்து நிச்சயமாக அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருந்த ஒன்று தான். அதை நம்பி தான் இருந்தோம். அதை தான் சொல்லியிருந்தோம். இல்லை சார், இது வந்து தயவுசெய்து நிச்சயமாக இந்த படம். சரி, இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, சரி முதல்ல இவர் இப்படி பண்ணிட்டு போனோன்னு ரொம்ப ஸோ படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து நமக்கு தெரியாமல் போய் அப்படியே அழுதுட்ருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, ஃபீல் பண்ணிட்டாங்க, நிச்சயமாக இந்த படத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் முதல்ல போய் அப்ரோச் பண்ணோம்னா, எப்படி இருக்குது படம், நல்லாயிருக்கு, அது சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு அழுகையோடு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்போ வியாபாரம் பேசிடலாமா அப்படின்னா, இல்லைங்க நமக்கு பிடிக்குது, ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. சத்தியமாக சொல்கிறேன், அத்தனை ப்ரொடியூசர்களுக்கும் காட்டியாச்சு, அத்தனை டேரக்டர்களுக்கும் காட்டியாச்சு, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் காட்டியாச்சு, எல்லாரும் அழுகிறாங்க. எனக்கெல்லாம் சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் பார்த்தா அழுதுகிட்ருப்பாங்க. சரி, அழுதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் நாங்கள் பேசிக்குவோம். ஏங்க, ஒரு படத்தை வந்து ப்ரிவியூவில் பார்க்கும்போது பார்த்தாக்கா எல்லாம் நடிக்கிறதுக்காக வந்து பார்க்குறது தான் ப்ரிவியூ. இது வந்து சத்யராஜ் சார் நிறையா தடவை சொல்லுவார். அப்படியே வெளியே போகிறப்போ அப்படியே வந்து பார்க்குறதுக்கு கடுப்பாகிற ஒரு படத்தை வந்து உண்மையிலே சூப்பர், புதுசு, என்னமோ பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லுவோம். உள்ளே வந்து நம்மளுக்கு சிரிப்பு வந்துட்டு சத்யராஜ் சார் பல முறை சொல்லுவார். ப்ரிவியூங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒன்று. எதுக்குன்னா அங்கே உட்காண்டிருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஓடக்கூடாது, இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், இவன் என்னென்ன பிரச்சனையில் இருக்குது, இவனுக்கு என்ன கடன் இருக்குது, இப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குறவங்க தான் ப்ரிவியூவில் இருக்கவங்க நிறையா. ஸோ அப்படிப்பட்ட பிரிவுகளை பார்க்கக்கூடியவங்களையே வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு அழுக வைக்குதுன்னா ஏன் வந்து ஆடியன்ஸு அது வந்து, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ மைண்டாக தியேட்டருக்கு வர்றவங்க, எந்த வித எண்ணமும் இல்லாமல் அது யார் ப்ரொடியூசரு யார் டேரக்டரு எதுவுமே அவங்களுக்கு வந்து உட்காருவாங்க, பார்த்தா பிடிச்சிருந்தா ஓகே, படம் சக்ஸஸ். அதுக்கு நம்ம படம் ரொம்ப உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷோ ராயபுரத்தில் ஒரு தேட்டர் பேர் நான் மறந்துட்டேன், நான் ஏசி தேட்ரு, எல்லா கதவெல்லாம் திறந்து கிடக்குது. அங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம், ஆட்கள் ஒரு பக்கம், சார் ஒரு பக்கம், அவர் தங்குற பச்சை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி தேட்டர் கூட இருக்காது, கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ அப்படியே வரும்போது எல்லாம் அப்படியே வெத்தலை பாக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படி ஒருத்தன் இப்படி உட்காந்துட்ருக்கான், ஒருத்தன் காலை இப்படி போட்டு உட்காந்துருக்கான், அப்படி எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. இது என்னடா இப்படி இருக்கேன், ஒரு மாதிரி இந்த தேட்டரில் வந்து படம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆக படம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக இப்படி உட்காந்துருந்தேன் அப்படி உட்காந்துருந்தோன்னா சாதாரணமாக உட்காரான். ஒரு ஒன்று இருமிட்டு இருந்தவன் அந்த சத்தம் போட்டு இந்த சத்தம் போட்டாலும் அப்படியே சைலண்ட் ஆகிறான். அப்புறம் பார்த்தா அழுகுறான். அப்படியே வந்து எல்லா ரியாக்ஷன் அப்படியே மாறுது. முதல் ஷோ நான் ஏசி தேட்டரில் உள்ள வெளிச்சம், படம் கூட சரியாக தெரியல, ஆனால் அந்த உணர்வு வந்து அத்தனை பேரையும் அப்படி பாதித்து அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அதோடைய வெற்றி. நான் வேறு என்ன இந்த படத்தை ஏதாவது அவர் சொன்ன மாதிரி வந்து எத்தனை மணிக்கணக்காக பேசிக்கலாம். நான் இன்ன வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே போனாலும் என்ன சும்மா நீங்கள் தான் இது மாதிரி பேசிட்டுருக்கேன்னு சொல்லலாம். இல்லைங்க, எனக்கு வந்து அந்த அழகி படத்துடைய உணர்வுகள் என்ன, அது எப்படி எல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது வந்து எனக்கு சொல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் இந்த அழகி தியேட்டருக்கு வருதுங்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இங்கே வர்றதுக்கு விருப்பமே இல்லை எனக்கு. ஏன்னா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஓடிட்டுருக்கு இப்போ கமலா தியேட்டரில். நான் வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் நான் அங்கே போயிடுறேன்னு சத்தியமாக. ஏன்னா எனக்கு மீண்டும் ஒரு தடவை அப்படியே படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசைக்கு. அப்போ சொன்னார், அதெல்லாம் வேலையே கிடையாது, நீங்கள் வரணும், நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம், நம்ம எப்போனா படம் பார்த்துக்கலான்னாரு. அப்புறம் தான் சரி, அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்க தான் நான் வந்தேன். அவர் நம்ம பிஆர்ஓ ஜான்சனுக்கு நல்லா தெரியும், நான் வரல, நான் நேரம் அங்கே தான் போகிறேன்னு சொன்னேன். இங்கே எதுக்கு வந்தேன்னு சொன்னால், உண்மையிலே இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து இதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி வந்து சரித்திரம் படைத்த இது மீண்டும்
அதே மாதிரி இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி மீண்டும் ஒரு புது படம் மாதிரி பண்ணி அதுக்கு உள்ள அந்த குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது 4K ரெசல்யூஷன் 5.1 இதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணி இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் பண்ணியிருக்கான்னு சொன்னால் உண்மையிலே இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் பல வருஷம் வரல, ஆனால் மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னால் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய வெற்றிக்கு அவருடைய நடிப்பு மூலமாகவும் ஒத்துழைப்பு மூலமாக கொடுத்த நம்ம பார்த்திபன் சார், தேவயானி மேடம், அதே மாதிரி பாட்டு எழுதின நம்ம கவிஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும், அதே மாதிரி இவங்களை மட்டும் எனக்கு வந்து அதிகமாக பரிச்சயம் இல்லை. மீதி பேரெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுங்க தெரியும். அதோட ஒரு இன்னொரு சின்ன ஒரு சொல்லிடுறேன், ஏன்னா ஓர் அடித்தா சொல்லுங்கள், கைத்தட்டுங்க, டக்குன்னு நான் கிளம்பிடுறேன். நம்ம ஒளியிலே தெரியுது தேவதையான்னு நினச்ச நம்ம டீனேஜ், ஆமாம் இல்லைப்பா அவங்க ஹீரோயின் மோனிகா. அந்த மோனிகா வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு பேர் வாங்கினாங்க. சத்தியமாக அந்த கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் செலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸ் ஆனால் அட்டகாசமான ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டார் சார். அப்படி என் ரூமுக்கு வெளியே வந்து அப்படி கண்ணாடி அப்படி வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன். எல்லாம் வரிசையாக இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பெண்களை வந்து இந்த கேரக்டருக்கு பார்த்துருக்கேன். அதில் ஒரு கேரக்டரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அவங்க பேர் வந்து ஜெனிஃபர். எப்படின்னா இருக்கிறதுல அவங்க தான் பெட்டர்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மறுநாள் காலையில் பண்ருட்டியில் ஷூட்டிங். அந்த கேரக்டர் ஆரம்பிக்குது, அந்த டீனேஜ் கேரக்டர் ஆரம்பிக்க போகுது. ஈவினிங் ஒரு நாள் வந்து நான் முதல் நாள் ஈவினிங், நாளைக்கு காலையில், இன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லா வண்டிகள்லாம் கிளம்ப போகுது. நைட்டு போய் பண்ருட்டியில் போய் எல்லாம் தங்கிட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங். அன்னைக்கு நாள் ஈவினிங் இது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நாள் ஈவினிங் நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு வேறொரு வேலையாக போயிட்டு அப்படி பேசிட்டு ஒரு மேனேஜரை பார்த்தேன். அந்த மேனேஜர் பேர் சொன்னாங்க. அப்போது நான் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி ஒரு புது படம் ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அவர் தங்கர பச்சான் பண்ணுறாரு, நான் தான் இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு நந்திதா தாஸ் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க, அவங்களுடைய டீனேஜுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா, இந்த ஆல்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை காட்டுறார். அந்த ஆல்பத்தை பார்த்தா எனக்கு ஓகே, இது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் நந்திதா தாஸ் மேடத்துக்கு வந்து அவங்களுடைய பெக்குலரிட்டி வந்து அவங்களுடைய மூக்கு, ஸோ இது ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு வந்து அவர் தங்கர பச்சான்ட்ட பேசினேன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தெரிலங்க நீங்கள் ஹேண்டிகாமில் எடுத்து பாருங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த சின்ன பொண்ணு இல்லையா, அது குட்டி பொண்ணு முதல் அழகி, அந்த அழகியை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நந்திதா தாஸ் மேடத்தோடைய படத்தை ஒன்று வச்சுக்கிட்டோம். இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே இதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் தங்கர் பச்சான்ட்ட கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கேன், அந்த பொண்ணை பார்த்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி ஓகே ஆகிடுச்சு. அன்னைக்கு தான் ஃபிக்ஸ் ஆனது அவங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், நாங்கள் ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, இப்போ உடனே ஈவினிங் கிளம்பணும். ஐயோ இப்போ தான் நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம், அதனால் இன்றைக்கி நைட்டு விட்டுருங்க, நாளைக்கு காலைல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி கிளம்புனவங்க தான் அவங்க. ஸோ இப்படியாக பல கதைகள் இருக்குது. சரி, லேசாக கொஞ்சம் கைத்தறல் சத்தம் வருது, அதனால் இப்போ தான் முடிச்சு. ஓகே, மீண்டும் இதே டீம் சேர்ந்து மீண்டும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் விரும்புகிறோம். உங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா, மேடையில் வீட்டிற்கும் பார்த்திபன் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாரும், ஆக்டர்ஸ், என்னோட குட்டி ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்க, தளபதி சார், எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரன் அன்பான வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது இல்லையா? 22 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது. யாருக்கு தெரியும் இது 22 இயர்ஸ் முன்னாடி நம்ம நடிக்கும்போது? யாராவதுக்கு தெரியுமா? பார்த்திபன் சார் தெரியுமா நமக்கு? இந்த ஃபில்ம் மீண்டும் ஒரு டைம் ரிலீஸ் ஆகும், 22 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், நாங்கள் இதை பற்றி பேசுவோம். இட்ஸ் அ மிரக்கிள். நான் நினைக்கிறேன் இது ஒரு மிரக்கிளான ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். இது
எதுவுமே நம்ம நினைச்சதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி ஒரு மேஜிக் நடந்துட்டு இருக்கு. அப்பவும் நடந்திருக்குது, இப்பவும் நடக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் வி ஷுட் ஆல் செலிப்ரேட் இட். அண்ட் வி ஷுட் applause and give claps to the producer. Please clap your hands. Please. ஏன்னா நல்ல கிளாப் பண்ணுங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம். எப்போவுமே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையா? பிரசவம் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயல். அது 22 இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் அவர் ரிலீஸ் பண்ணி அது ஒரு மேஜிக் ரெடி பண்ணி அது வெற்றியை பார்த்து மறுபடியும் 22 இயர்ஸ் கழிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணுறாரு பாருங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ரியலி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய சாதனை. அட்லீஸ்ட் நாம ஒருத்தர் பார்க்குறோமே. இப்போ பாருங்களேன், we are reuniting, at least I can see you. 22 வருஷம் அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். எவ்வளவோ வருஷம் கழிச்சிட்டு பார்த்திபன் சாரை பார்க்குறேன். எவ்வளோ 22 வருஷம் கழிச்சிட்டு இந்த குட்டி குழந்தைங்கள பார்க்குறேன். எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க. இட் இஸ் சச் அ மேஜிக்கல் மூமெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபில்ம்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த மேஜிக் மறுபடியும் நம்ம இந்த இருக்கிற பியூட்டிஃபுல் ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஆமாம், டிவியில் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் வேறு இல்லையா? ஸோ லெட் அஸ் பிரிங் இட் அவுட். ஆல் தீஸ் குட் ஃபில்ம்ஸ் லெட் அஸ் பிரிங் இட் அவுட் அண்ட் கிவ் இட் டு திஸ் நியூ ஜெனரேஷன் ஸோ தட் அவங்க ஏதாவது இதிலிருந்து கற்றுக்க முடியும். ஸோ ஐ தேங்க் த ப்ரொடியூசர் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் தங்கர் பச்சான் சார். ஏன்னா அவர் கூட நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப கிளாசிக் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கேன் சார் கூட. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கோட்டையில் தங்கர் பச்சான் சார் தான் கேமராமேன். நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போயிடுச்சு படம். நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருச்சு. எனக்கு பெரிய பேர். என்னோடய லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே காதல் கோட்டை. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி கூட ஒரு சூப்பர் ஃபில்ம். எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இது வரைக்கும் ஒரு கிளாசிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபில்ம்னு சொன்னால் மறுமலர்ச்சி. அதுலேயும் தங்கர் பச்சன் சார் கேமராமேன். அதுக்கப்புறம் பாரதி, மகாகவி பாரதியார் மேலே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் செல்லம்மாவா எனக்கு நடிக்க சொன்னது தங்கர் பச்சன் சார் தான். நான் ஷூட்டிங் பண்ணுறேன், விஜிபி ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணும்போது டைரக்டர் சாரும் தங்கர் பச்சன் சாரும் லொக்கேஷனில் வந்து நீங்கள் செல்லம்மாவா நடிக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு செல்லம்மா கூட எனக்கு தெரியல, எனக்கு அதையெல்லாம் எதுவுமே தெரியல. இல்லை, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறோம், இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னது தங்கர் பச்சன் சார் தான். அதுக்கப்புறம் இன்னொரு படம் கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்ட் டைரக்டர், எக்ஸலண்ட் ரைட்டர். அவரோட கேமரா வரைக்கும் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப லைவாக இருக்கும். அவரோட கேமராவில் மேக்கப் போட வேண்டியதே இல்லை. அப்படியே வந்தோமா ஷூட்டிங் பண்ணோமா அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான ஃபீலிங்ஸோட விளையாடுற ஒரு ரைட்டர் அண்ட் கிரியேட்டர். ஐ சே பேசிக்கலி ஹீஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி கிளாசிக் ஃபில்ம்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுனால இந்த அழகியோட கதை எனக்கு வந்து சொன்னார். அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி புதுசாக இருக்கிறோம். தேவயானி இந்த மாதிரி இருக்குது, வளர்மதி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நரேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வைஃபோட அந்த ட்ரூ குவாலிட்டிஸ், என்ன லவ் இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்ன ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும், இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, ஒரு வைஃபோட அந்த ரோல் என்ன, அவள் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டா இல்லையா? எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன லவ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்க முடியாத அந்த கதாபாத்திரம், அவளோட அந்த க்ளோரி, அவளோட அந்த சேர், அது சேராக இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை வந்து அவள் யாராலையும் விட்டு கொடுக்க முடியாதபடிக்க இருக்கிறா. அது அவ்வளோ அவளுக்கு வந்து ப்ரெஷஸாக இருக்குது. அது எல்லா லேடிஸ்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரூவான ஒரு கதாபாத்திரம் வளர்மதி.
அதை சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படி சொன்னேன். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு சார் மேலே, அவரோட படைப்பு மேலே. ஸோ இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மறுபடியும் ரிலீஸ் ஆக போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் போய் குடும்பத்தோட என்னோட டாட்டர்ஸோட சேர்த்து பார்க்க போகிறேன். யோசிச்சு பாருங்க, அப்போ அவங்க இல்லவே இல்லை, இப்போ அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு படம் மறுபடியும் நம்மளோட படம் தேட்டரில் வரும்போது அதை மீண்டும் பார்க்குற ஒரு தருணம் இருக்குது. இட் இஸ் ஸோ எக்ஸைட்டிங் அண்ட் ஸோ ஹாப்பி ஃபீலிங். இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீடியா எல்லாம் நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க, எல்லாரும் வர வைங்க தேட்டரில். அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சார் கூட நான் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபிலிம்ஸும் ஹிட்டு தான் இல்லையா சார்? அழகிக்கு முன்னாடி நிறைய படங்கள், எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணியிருக்கோம். அழகி கூட ஒரு பெரிய வெற்றி படம். அவரோட சப்போர்ட், அவரோட அந்த என்ன சொல்கிறது, எக்ஸலண்ட் ஒரு கோ ஆர்டிஸ்டாக நாங்கள் பண்ண அத்தனையோ படங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹிட்டாக, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் இன்னும் இருக்குது. ஸோ அதில் அழகி கூட. அப்புறம் ஒரு கேள்வி நான் பார்த்திபன் சார் கிட்ட கேட்கணும். உங்களுக்கு வளர்மதி பிடிக்குமா சார், இல்லை தனந்தா பிடிக்குமா? யார் மேலே உங்களுக்கு காதல் அதிகம் சொல்லுங்க. இப்போ முடிவு பண்ணிடலாம், இது தப்பான விஷயம். சொல்லுங்க. எனக்கு இப்போ எல்லாரும் அதை சொல்லும்போது எனக்கு என்னமோ ஒரு சின்ன உள்ள ஃபீலிங் வருது. என்னடா இது, இது நமக்கு தெரியணுமே. அதனால அப்போ நான் கேட்கல, இப்போ நான் கேட்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்து ப்ரொடியூசருக்கு, தயாரிப்பாளருக்கு, ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்ம மீனாட்சி சுந்தரன் சார் தானே, உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். படம் நல்ல வெற்றியாக ஓடட்டும். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் let us enjoy this moment and make this film again a big magical film. Thank you. Thank you. அனைவருக்கும் வணக்கம். அழகி படம் உருவானத அதனுடைய எப்படி உருவாச்சுங்கிறதெல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் விரிவாக இங்கே எடுத்துரைத்தார்கள். அதே போன்று இந்த உண்மையான மகிழ்ச்சியை சகோதரி தேவயானி அவர்கள் உண்மையிலேயே என்னுடைய உணர்வை கூட அவங்க தான் அந்த மகிழ்ச்சியை வந்து எனக்கு தூண்டி விட்டா மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளவு சந்தோஷத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டீம் அத்தனை பேருமே அந்த முகத்தில் அந்த பழைய பூரிப்பு, இந்த படத்துக்கு எவ்வளோ அவங்க உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. பண்டூட்டியில் சின்ன சின்ன வீட்டிலலாம் தங்கி இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடித்தாங்க. நான் பல சமயத்தில் பண்டூட்டிக்கு ஷூட்டிங் நடக்கும்போது போயிருக்கேன். இப்போ தளபதி சொன்னது அத்தனையும் ஓரளவுக்கு நிகழ்ந்தது தான் சொல்கிறாரு. அந்த டீமினுடைய திரும்ப 22 வருஷம் கழித்து பார்த்திபன் சார் அந்த உருவாக்கின கலைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நீண்ட நாள் ஒரு நண்பனை பழைய நண்பனை நீண்ட நாள் கழித்து பார்க்குற சந்தோஷ உணர்வு என்னுள்ள ஏற்படுது. இந்த தருணம் வந்து ஏன் இந்த அழகி படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஏன் உருவாச்சு அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். என்னோட நண்பர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தில் என்னோட பேரமாருங்க 20 வயசு, 22 வயசு, 20 வயசு தான் என்னோட பெரிய பேரனுக்கு 20 வயசு, 18 வயசு, 15 வயசு, 12 வயசு பேரனுங்கெல்லாம் இந்த சன் நெக்ஸ்ட்டில் வரும் அழகி. அதை சின்ன டிவியில் தான் பார்ப்போம். பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏங்க தாத்தா எங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்க முடியாதான்னு கேட்டாங்க. எப்போ அதை போடுவோன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி என்னுடைய நண்பர்களும் இதை வந்து திரும்பி இப்போ ரீரிலீஸ் பண்ணுற ஒரு மொமெண்டம் வந்து ஆரம்பித்த உடனே அவங்களும் எனக்கு வந்து கேட்டாங்க, ஏன் அதை ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் தளபதி, தங்கர் பச்சான் எல்லாத்தையும் நான் கேட்டேன்.
என்ன இது ரீரிலீஸ் பண்ணால் என்ன செலவாகும் என்ன ஏன்னா ஏன்னா 22 வருஷத்துக்கு பின்னாடி நானும் சினிமாவில் இல்லை. சினிமா பார்க்குறதோட சரி ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் இல்லை. நான் என்ன ஆகும்னு கேட்டேன். ஒன்றும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகாது, இதுதான் ஆகும் அப்படின்னு. இது பண்ணணும், டிஐ பண்ணணும், மாஸ்டர் பண்ண என்னவோ சொன்னாங்க. சரி, உடனே அந்த நுணுக்கத்தெல்லாம் திரும்பவும் செஞ்சு இப்போ வந்து திரும்பவும் அந்த படைப்பை திரைக்கு பெரிய திரைக்கு கொண்டு வந்திருக்கோம். நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பை தான் வச்சுட்ருக்கோம். 2 புக்கு இருக்கும், 2 நோட் இருக்கும். அதை பை எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே வீட்டில் அதை போட்டுட்டு ஈவினிங் கிரவுண்டுக்கு போவோம், விளையாடுவோம், பசங்களோட சந்தோஷமாக நண்பர்களோட காலத்தை பொழுதை ஓட்டுவோம், மரத்து மேலே ஏறுவோம், ஹாலிடேஸில் அந்த நிலத்தில் போய் ஓடுவோம், ஆற்றுல குளிப்போம். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை. காலையில் போகும்போதே சுமையாக புஸ்தகம் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே வரும்போது வந்த உடனே படிச்சியா டியூஷன், அந்த அந்த பாடம் படி, இந்த பாடம் படி, லேப்டாப்பு, அது இதுன்னு அவங்களுக்கு பலவிதமான குழந்தை பருவத்திலே அவங்களுக்கு வந்து பலவிதமான பாரத்தை கொடுக்குறோம். நம்மளுடைய அந்த வித்தியாசத்தை அதே மாதிரி காதல்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த காலகட்டத்தில்